ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 254. இதில் மதுரை கள்ள அழகர் கோவிலில் உள்ள சிற்பங்களை பற்றி கவனிப்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது நமது புராதன நாகரிகம் படைத்த பாரத பூமியில் அதிநுட்பமான பலவித கலைகள் மிக பழங்காலந்தொட்டே சிறந்து இருக்கின்றன. உலகத்தின் மற்ற பாகங்கள் நாகரிகம் அடையாத காலத்தில் நம் நாடு நாகரிகத்தில் மிக உன்னத நிலைமை அடைந்து இருந்தது. இதற்கு போதுமான சாட்சி நமது மிக பழைய கோவில்களே. அவை இன்றளவும் நின்று நம் தொன்று நாகரிகத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. நம் கோவில்கள் பலவிதமான கலைகளுக்கு இருப்பிடமாகவும் கலைக்களஞ்சியங்களாம் விளங்கி கொண்டு இருக்கின்றன. இத்தகைய கோவில்களில் நம் அழகர் கோவிலும் சிறப்பான ஒன்று. இந்த கோவிலில் சிற்ப சாஸ்திரம், கட்டிட சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், நடனம், சங்கீதம், சித்திரம் முதலிய பலவிதமான கலைகளும் போற்றப்பட்டு வந்தன. ஆனால் இந்த கலைகளில் இப்பொழுதும் அழியாமல் தம் புகழ் பரப்பிக்கொண்டு இருப்பவை சித்திரமும் சிற்பமும் கட்டிட சாஸ்திரமுமே. மற்றவை காலப்போக்கில் மறைந்துவிட்டன. இவற்றை இப்பொழுது நாம் அநேகமாக எல்லா கோவில்களிலும் பார்க்கலாம். இந்த கோவில் நகரம் அழகாபுரி கோட்டை, இறையன் கோட்டை என்ற 2 கோட்டைகளை உடையது. இந்த இரண்டும் 100 ஏக்கர் நிலத்தில் இருக்கின்றன. பிரதான கோவில் இறையன் கோட்டையில் இருக்கின்றது. அழகாபுரி கோட்டையில்தான் நகரம் இருந்தது. இந்த கோட்டையை முன்பு ஆண்டவர் அல்லி அரசாணி அல்லது சித்திராங்கதை என்ற தவறாக சொல்லப்படுகிறது. உலூபி என்னும் நாகராணிதான் இதை ஆண்டாள். இவளை அர்ஜுனன் கல்யாணம் செய்து கொண்டான் என பாரதத்தில் இருக்கின்றது. இந்த மலை நாகர்கள் வாழ்ந்த மலை என்பதற்கு அடையாளமாக இன்றும் இங்கு நாகர் பூஜை பிரபலமாக நடக்கிறது. மலையில் எங்கும் நாகர் சிலைகள் அதிகமாக இருப்பதை இப்பொழுதும் பார்க்கலாம். அந்த கால கட்டிடக்கலையின் உறுதிக்கும் பெருமைக்கும் இது ஒரு அபூர்வமான அடையாளம். இந்த கோட்டைக்கு 4 பிரதான கோபுர வாசல்கள் இருக்கின்றன. தெற்கு மதிலில் உள்ள வாசல்தான் எல்லாவற்றிற்கும் முக்கியமானது. இதன் வழியாக உள்ளே போய் இடதுபுறத்தில் பார்த்தால் வடக்கு கோடியில் ஒரு பெரிய அற்புதமான கட்டிடம் தெரியும். அதுதான் திருமலை நாயக்கர் மண்டபம் என்பது. அதில் திருமலை நாயக்கர், அவரது ராணி, அவரது தம்பி முத்தியாலு நாயக்கர், அவர்களுடைய சிலைகள் தூண்களில் மிக அழகாக செதுக்கப்பட்டு இருக்கின்றன. இங்குள்ள திருமலை நாயக்கர் சிலைதான் மற்ற கோவில்களில் உள்ள சிலை விட மிக அழகானது. இயற்கை உருவம் உடையது. சிற்ப சாஸ்திரத்தின் நுட்பமும் அழகும் முழுவதும் பொருந்தி உள்ளன. இந்த மண்டபத்திற்கு எதிரிலும் பெரிய தேர் நிலைக்கு மேற்கிலும் திருமலை நாயக்கர் அரண்மனை இருக்கின்றது. இது இப்பொழுது இடிந்து அழிந்து வருகிறது. இது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். அழிந்த நிலையிலும் இது தன் பெருமையை காட்டி நிற்கின்றது. அழகாபுரி கோட்டையில் இருந்து உள்கோட்டைக்கு போக ராயகோபுரம் என்றும் இரண்யன் கோட்டை வாசல் என்றும் 2 வழிகள் உண்டு. ராயகோபுரம் என்பது ராமராஜ்ய நாயக்கர், திருமலை நாயக்கர் என்னும் 2 அரசர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. தென்னாட்டில் இவர்கள் கட்டத் தொடங்கிய ராயகோபுரங்கள் மொத்தம் 96 என தெரிகிறது. ஆனால் இந்த கோபுரங்கள் ஒன்றும் கட்டி முடிக்கப்படவில்லை. இங்குள்ள ராயகோபுரம் மிக சிதைந்த நிலையில் இருக்கின்றன. ஆனால் அதிலும் பல அற்புதமான சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த வாசல் இப்பொழுது மூடப்பட்டு விட்டது. இரண்யன் கோபுர வாசல் தான் இப்பொழுது போக்குவரத்துக்கு உபயோகிக்கப்படுகின்றது. இதன் வழியாக உள்ளே சென்றால் யானை வாகன மண்டபத்தை முதலில் பார்க்கலாம். இது முன் ஒரு காலத்தில் மிக பிரசித்தி பெற்று இருந்தது. பழைய காலத்தில் இது ஒருவேளை பலதேவன் அல்லது கண்ணன் சன்னதியாக இருந்து இருக்கலாம். வரிசையாக உள்ள தூண்களில் மகா விஷ்ணுவின் லீலைகள் பல இங்கு மிக அழகாக செதுக்கப்பட்டு இருக்கின்றன. பிரம்மோற்சவத்தில் யானை வாகனத்தன்று இங்கு பெருமாளுக்கு மண்டகப்படி நடக்கின்றது. இதை தாண்டி போனால் முதலில் 18ஆம் படி வருகின்றது. இதற்கு எதிரில் மேற்கு புறமாக ஒரு புஷ்கரணியும் பெரிய மேடு ஒன்றும் இருக்கின்றன. 18ஆம் படியை தாண்டி வண்டி வாசல் வழியாக உள்ளே போனால்
எதிராஜன் முற்றம் என்னும் ஒரு பெரிய முற்றத்திற்கு வருகிறோம். இதன் பக்கத்தில் ராம களஞ்சியம், லட்சுமண களஞ்சியம் என்னும் 2 பெரிய கட்டிடங்கள் இருக்கின்றன. இவற்றில் முன்காலத்தில் தானியங்களை கொட்டி வைப்பார்கள். இப்பொழுது இவை சேதம் அடைந்து விட்டன. ஆனால் செப்பனிட்டு இவற்றை தண்ணீர் தொட்டிகளாக இப்பொழுது உபயோகிக்கின்றார்கள். எதிராஜன் முற்றத்தில் தெற்கில் கோடை திருநாள் மண்டபம் இருக்கின்றது. இதில் சித்திரை உற்சவத்தின் முதல் 3 நாட்கள் விழாக்கள் நடைபெறும். மற்ற சமயங்களில் அது சத்திரமாக உபயோகிக்கப்படுகின்றது. கோடை திருநாள் மண்டபத்தின் மேற்கில் மணவாள மாமுனி சன்னதி இருக்கின்றது. இதன் மேற்கில் உடையவர் திருக்கச்சி நம்பி சன்னதிகள் இருக்கின்றன. மணவாள மாமுனி சன்னதியின் கற்பக்கிரகம் இப்போது சேதம் அடைந்துவிட்டது. ஆகையால் விக்கிரகங்கள் கோவிலுக்குள் ஆழ்வார்கள் பக்கத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றன. வண்டி வாசலில் நுழைந்தவுடன் கண்ணை கவரும்படியாக எதிரில் தெரிவது கல்யாண மண்டபமே. இது ஒரு மிக அற்புத சிற்ப சிறப்புள்ள இடம். இதில் நாயக்கர் காலத்து சிற்பக்கலையின் உன்னத தன்மையை பார்க்கலாம். இதில் கிழக்கு புற படி வழியாக ஏறினால் முதலில் அங்கே இந்த மண்டபத்தை கட்டிய 2 அரசர்களின் சிலைகள் நம் கண்ணை கவரும். இவர்கள் கிருஷ்ணப்பரும் விஸ்வநாதரும் ஆவர். இதில் உள்ள மற்ற சிலைகளின் அழகு மதுரை மீனாட்சி கோவிலில் உள்ள சிலைகளின் அழகையும் மிஞ்சுவதாக இருக்கிறது. அவற்றுள் முக்கியமாக பார்த்து ரசிக்க தகுந்தவை நரசிம்மருடைய 2 தோற்றங்கள், ஸ்ரீ கிருஷ்ணர், ரதி, மன்மதன், கருட வாகன விஷ்ணு, திருவிக்கிரமர், லட்சுமி, வராகர் முதலியவை. இந்த சிலைகள் நவ ரசங்களுக்கும் சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றன. ஆனால் துரஷ்டவசமாக அவற்றின் அங்கங்கள் துஷ்டர்களால் உடைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த மண்டபத்தை பிரிட்டிஷ்காரர்கள் பெயர்த்து எடுத்து கொண்டு போய் இங்கிலாந்தில் வைத்து கொள்ள வேண்டுமென திட்டம் இட்டு இருந்தார்களாம். ஆனால் அது கை கூடவில்லை. இந்த மண்டபத்தில் இருந்து கோவிலுக்குள் தொண்டமான் கோபுர வாசலின் வழியாக போக வேண்டும். இந்த கோபுர வாசல் நாயக்கர்களுக்கு முந்திய தொண்டமான் ஒருவனால் கட்டப்பட்டது. இதன் 2 பக்கமும் மிகவும் பெரிய அழகான துவார பாலகர்கள் செதுக்கப்பட்டு இருக்கின்றார்கள். பிறகு உள்ளே போனால் தங்கத்தால் செய்த துவச்ச தம்பம் தெரியும். இதன் அடியில் அளவில்லாத பொக்கிசம் புதைக்கப்பட்டு இருக்கிறதாம். இதன் இடதுபுறமாக திரும்பினால் ஆழ்வார்கள் சந்நிதி மண்டபம் இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு முழுவதும் பொன் வைத்த சுந்தர பாண்டியன் என்னும் பாண்டிய அரசன் பெயரால் இங்கே ஒரு மண்டபம் இருக்கின்றது. இவன் இங்கு அழகிய மணவாளன் மண்டபத்தையும் திருமுத்தின் பத்தலையும் கட்டி பொன் வைத்தான். இப்பொழுது சுந்தர பாண்டியன் கட்டிய மேட்டு கிருஷ்ணன் கோவில் என்று ஒன்றும் ஒன்று. சுந்தரபாண்டியன் மண்டபம்தான் இப்பொழுது முக்கிய உற்சவ மண்டபம். இங்கிருந்துதான் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் புறப்படுவார். துவஜ தம்பத்தை தாண்டி நேராக வந்தால் ஆரியன் மண்டபத்திற்குள் நுழைய வேண்டும். இது ஒரு காலத்தில் முழுவதும் தங்க தகட்டால் வேயப்பட்டது. இந்த மண்டபத்தில் ஏறியவுடன் மிக அழகாக செதுக்கப்பட்ட தூண்களில் உள்ள அரிய சிலைகளை காணலாம். யாளிகளின் வாயில் கற்கள் உருளும்படியாக செய்யப்பட்ட அற்புதமான சிற்ப சாஸ்திர சமத்காரத்தை இங்கே பார்க்கலாம். இந்த மண்டபத்தின் மேல்புறமும் அற்புதமான வேலைப்பாடு உடையது. இதில்தான் வட்டெழுத்து, கிரந்தம், தமிழ் முதலிய எழுத்துக்களில் பல கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. இது கிபி 6-7 நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டதென தெரிகிறது. இந்த மண்டபத்தில் இருந்து உள்ளே சென்றவுடன் மகா மண்டபம், கோவில் அலங்காரன் திருமண்டபம், முனைய தரையன் திருமண்டபம் என்னும் பெயர்களுடைய ஒரு அழகான மண்டபத்தை அடைகிறோம். இதன் வாசலுக்கு ஆரியன் வாசல் என பெயர். முற்காலத்தில் வடநாட்டிலிருந்து வந்த ஆரிய வீரர்கள் காவல் காத்ததால் இதற்கு இந்த பெயர் வந்து இருக்கலாம். இந்த மண்டபத்தில் இருந்து பிறகு நாம் 2ஆம் பிரகாரத்தில் நுழைகிறோம். இந்த பிரகாரத்தில் வடக்கு புறத்தில் ஒரு குறிப்பிட்டு இருக்கிற இடத்தில் இருந்து பார்த்தால் மூலவர் மேலுள்ள சோமசந்த விமானத்தின் திவ்யம் தரிசனம் கிடைக்கும். மூலவர் ஸ்தானத்திற்குள் நுழையும் போது இருபுறமும் பெரிய துவார பாலகர் சிலைகள் இருப்பதை பார்க்கலாம். இவையும் மிக அழகானவை. இவைகளை தாண்டி சென்றால் மூலவர் சன்னதியில் உள்ள நங்கள் குன்றம் என்னும் பிராணவகரமான பிரகாரத்தில் நின்று ஸ்ரீ பரம சுவாமியின் திவ்ய தரிசனத்தை கண்ணும் மனமும் குளிர மயிர் குச்சரிய கண்டு சேவித்தால் மெய்மறந்து நின்று விடுவோம்.
இந்த இடத்தில்தான் தேவர்கள் எல்லோரும் பகவான் கிருஷ்ணரை சுற்றி நின்று சதா சேவித்து கொண்டு இருந்தார்களாம். சிலா பிம்பங்களாக இன்னும் விமானத்தை சுற்றி காணலாம். இந்த பிரகாரத்திலும் சிற்பிகள் பிரமிக்க தகுந்த கைத்திறமையை காட்டியிருக்கின்றார்கள். பிறகு பெருமாளை வலம் வந்து கல்யாண சுந்தரவல்லி தாயார் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி முதலியவற்றையும் பிரகாரங்களில் உள்ள பரிவார தெய்வங்களையும் தரிசித்து அவற்றின் சிற்ப நுட்பங்களையும் கண்டு மகிழலாம். இந்த கோவிலில் மரத்தில் செய்யப்பட்ட செதுக்கு வேலைகளும் மிக உயர்தரமானவை. இவற்றை கதவுகளிலும் நிலைகளிலும் பார்க்கலாம். இவற்றில் சில 1000 வருடங்களுக்கு முந்தியவை. இவற்றைப் போல வேறு எங்கும் பார்ப்பது அரிது. வசந்த மண்டபத்தில் சுவர்களில் திட்டப்பட்டுள்ள வர்ண சித்திரங்களும் மிகவும் பிரமிக்க தகுந்தவை. இவை எழுதப்பட்டு பல நூற்றாண்டுகள் ஆயினும் அப்படியே அழியாமல் இருக்கின்றன. மற்றும் சில பார்க்க தகுந்தவைகளை காண்போம். மாதவி மண்டபம், நூபுர கங்கைக்கு செல்லும் வழியில் கணு மண்டபம், தண்டலை கோவில் அழிவுபாடுகள் ஆகியவற்றை பார்க்கலாம். பிறகு அனுமார் தீர்த்தத்திற்கும் அனுமார் கோவிலுக்கும் போய் கருட தீர்த்தம், கருடர் கோவில் ஆகியவற்றை கண்டு மாதவி மண்டபத்தில் உள்ள நூபுர கங்கையை அடைகின்றோம். இந்த இடத்தில் உள்ள இயற்கை காட்சிகள் கண்கொள்ளா காட்சியாகும். தென் இந்தியாவிலேயே இது ஒரு மிக ரம்மியமான இடம். இந்த மாதவி மண்டபத்தில் மாதவி மல்லிகை கொடி முன்பு எங்கும் அழகாக படர்ந்து இருந்தன. பழைய காலத்தில் அதை மக்கள் விரும்பி போற்றி இருக்க வேண்டும். சில புராணத்தில் கூட இந்த மண்டபம் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டு இருக்கின்றது. இது மிகவும் பழமையானது என்பதற்கு இதில் உள்ள விளங்காத கல்வெட்டுக்களும் கற்சிலைகளும் போதிய சாட்சியாகும். பிற்காலத்தில் பாண்டியர்களும் நாயக்கர்களும் இதை புதுப்பிப்பதற்கு அடையாளமாக அவர்களுடைய சிலைகளும் இங்கு உள்ளன. பஞ்ச பாண்டவரின் படுக்கை காண்போம். அழகர் கோவிலுக்கு அரை மைல் கிழக்கில் மிக அபாயகரமான செங்குத்தான வழியில் சென்று பஞ்ச பாண்டவர் படுக்கை என்னும் குகையை பார்க்கலாம். வழியில் சில இடங்களில் படுத்து ஊர்ந்து கொண்டு அல்லது குனிந்து கொண்டு இக்குகையிலே அடைய வேண்டும். இந்த குகை மிக பாதுகாவலான ஒரு இடம். இது கழுகுமலை என்னும் குன்றின் உச்சியில் இருக்கிறது. இங்கே அமிர்தம் போன்ற இனிமையான தண்ணீர் இருக்கின்றது. இதன் முன்னால் ஒரு பெரிய ஆலமரம் அழகாக நிழலை தந்து நிற்கின்றது. இங்கே இருந்து நாம் கீழே காணும் காட்சியும் மிக ரம்மியமானது. இந்த குகை ஒரு கூடம் போலவும் அதன் உள்ளே 6 அடி முதல் 9 அடி நீளம் 2-3 அடி அகலம் உள்ள பல கற்படுக்கைகள் இருக்கின்றன. இதில் உள்ள 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிராமி லிபி சாசனம் ஜைனர்களும் பௌத்தர்களும் எழுதி வைத்தது. அச்சனந்தி என்னும் ஜைன முனிவர் அதை எழுதினார் என தெரிகிறது. ஒரு முனிவரது உருவச்சிலையும் அங்கு செதுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த குகையை ஜைன முனிவர்கள் தாங்கள் வசிப்பதற்காகவும் தவம் செய்வதற்காகவும் ஏற்படுத்தி கொண்டார்கள். இதற்கும் பஞ்சபாண்டவர் படுக்கை என பிற்காலத்தில் எப்படியோ பெயர் வந்துவிட்டது. அடுத்ததாக தீர்த்தங்கள் பற்றி கவனிப்போம். அழகர் கோவிலில் இருந்து வடக்கு வாசல் வழியாக மலைமேல் 2 மைல் தூரம் சென்றால் நூபுரகங்கை தீர்த்தத்தை அடையலாம். அதன் உற்பத்தி இடம் கண்ணுக்கு தெரிவது கிடையாது. அதன் தீர்த்தம் யானை துதிக்கை போல் பருமனாக கோமியின் வழியாக மாதவி மண்டபத்தில் வருவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த தீர்த்தத்தில் இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. இது சில நோய்களை தீர்க்கும் குணமுடையது. இந்த தீர்த்தம் தெற்கு நோக்கி பாயும் போது சிலம்பாரி என பெயர் பெற்று அழகர் அல்லது சுந்தரராஜரின் அடிகளை வருடிக்கொண்டு கடைசியாக ஏரிகளில் நிறைந்து வயல்களுக்கு பாய்ச்ச உதவுகின்றது. இதன் சுவை மிக இனிமையானது. ஆகையால் இது பழைய நூட்களில் தேன் ஆறு என சொல்லப்படுகின்றது. இதன் மற்ற மகத்துவங்களையும் சாண பலன்களையும் முன்பே கண்டோம். அனுமார் தீர்த்தம் என்பது கோவிலில் இருந்து 1.25 மைல் தூரத்தில் இருக்கின்றது. இங்கே ஒரு அனுமார் கோவில் இருக்கின்றது. இதற்கு சற்று மேலே கருட தீர்த்தம், கருடர் கோவில் 2 இருக்கின்றன. அதன் பக்கத்தில் பாண்டவ தீர்த்தமும் கோவிலும் உள்ளன. மலையில் வடபக்க சரிவில் பார்த்த உடனே பாவத்தை போக்கக்கூடிய பெரிய அருவி என்ற தீர்த்தம் இருக்கிறது. அழகர் கோவிலுக்கு சிறிது வடக்கே போனால் உத்தர நாராயண வாபி என்னும் தீர்த்தத்தினால் தான் கோவில் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகமும் சமையலும் செய்ய வேண்டும்.
அழகருடைய திருமஞ்சனத்திற்கு மட்டும் தினந்தோறும் 2 மைல் அப்பால் உள்ள நூபுரகங்கா தீர்த்தமே கொண்டு வர வேண்டும். சைத் உற்சவ காலத்தில் அழகர் மதுரைக்கும் வண்டியூருக்கும் போய் தங்கியிருக்கும் போது கூட இந்த தீர்த்தமே கொண்டு வரப்படுகின்றது. வேறு தீர்த்தத்தில் அழகரை நீராட்டினால் அவர் உருவம் கருத்து விடுகிறது என்பதாலேயே இப்படி செய்யப்படுகின்றது. இந்த வினோதத்தின் ரகசியம் இன்னும் ஒருவருக்கும் புலப்படவில்லை. ஸ்தல விருட்சம். இந்த கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் ஜோதி விருட்சமாகும். இதையே அரசமரம் என்கின்றார்கள். நகைகள். இந்த கோவிலில் உள்ள நகைகளின் மதிப்பு சுமார் 2-3 லட்சம் ஆகும். அற்புதமான நகைகள், பழமையானவை. அரங்கன் சொத்து அழகன் அங்க வடிவுக்கும் காணாது என்ற மொழியில் இருந்தே விளங்கும். வாகனங்கள் நேரில் கண்டு ரசிக்கக்கூடியவை. தங்கம் வெள்ளி தந்தங்கள் ஆனவை. மற்றும் குருகுலம், கனகாட்சி சாலை, மாலை கிணறு பார்க்க தகுந்தவை. பிரார்த்தனை பற்றி காண்போம். பிரார்த்தனைகள் பலதரப்பட்டவை. அலங்காரத்துடனும் பல வேஷங்களுடனும் பீச்சாங்குழல், நெருப்பு பந்தம், சாட்டை அடிப்பு முதலியவை நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்கும். 18ஆம் படியில் நேர்த்தி கடனுக்காக தொட்டில் இடுதல், சந்தனக்குடம் எடுத்தல் முதலியவைகள் மிகச் சிறப்பாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.